ஹாய் டார்மிஸ், இன்னைக்கு ஜிமினோட எஃப்எஃப் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டேரெக்டாக எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஸோ சீன் ஸ்டார்டிங் வந்து என்னென்னா, நைட் டைம் ஆகுது. வயன் அவளோட ஹாஸ்டல் ரூமில் இருக்கிறா. பாத்ரூமில் குளிச்சுட்டு வந்து மிரர் முன்னாடி நின்றுட்டு தலையை துவைட்டுட்டு இருக்கா. அவுட் சைட் ரூம் சைலண்ட்டாக இருக்குது. அப்போ வயனோட மைண்டில் வந்து என்ன தோணுதுன்னா, இன்றைக்கி டே ஃபுல்லாக ஒரே வினோதமாக இருந்துச்சு. யார் நம்ம மேலே சாக்லேட் போட்டது? அந்த புக் எப்படி கீழே விழுந்துச்சு? எஸ்கேல எதனாச்சும் கோஸ்ட் இருக்கோ? சே என்னென்ன நினைக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு வயன் திங்க் பண்ணுறா. எக்ஸாக்ட்லி அந்த செகண்ட் மிரர் ஃபுல்லாக பன்னீர் ஃபாக் மூடின்னு இருக்குது. அந்த ஃபாக் மேலே யாரோ ஃபிங்கர் பிரிண்ட் மூலயமா வந்து எழுதிக்கிறாங்க. அது என்ன இருக்குன்னா, குட் நைட் வயன், ஸ்வீட் ட்ரீம்ஸ் அபவுட் மீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிரர் மேலே இருக்குது. ஸோ வயன் வந்து டக்குன்னு கண் அப்படி பெருசாக வச்சுட்டு பார்க்குறா. ஃப்ரீஸ் ஆகிட்டா. ஹேய், என்ன இது? யார் என் ரூம்குள்ளே வந்தது? டோர் ஃபுல்லாக லாக் ஆகியிருக்கு, அப்புறம் எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அதுக்கப்புறமா வந்து என் சீனில் ஜிமினோட ரூமை தான் காட்டுறாங்க. அவன் வந்து பெட் மேலே உட்காந்துட்டு அந்த மேஜிக்கல் புக்கில் வந்து எழுதிட்டு ஸ்மைல் பண்ணுறான். அப்போ ஜிமினோட மைண்டில் வந்து என்னென்னா, பயப்படாத வயன், இது உன்னை லவ் பண்ணுற ஒரு சிம்பிள் பாயோட க்ரீட்டிங் தான். இன்னும் கொஞ்ச நாள் தான், நான் யாருன்னு உனக்கு முன்னாடி வந்து நிற்பேன் அப்படின்னு வந்து எழுதுவான். அதுக்கப்புறமா வந்து ஜிமின் வந்து என்ன புக்கில் ரோட் பண்ணியிருப்பான்னா, டுமாரோ மார்னிங் வயன் காலேஜுக்கு நடந்துட்டு வரும்போது அவளோட பேக் செயின் ஓப்பன் ஆகி கையில் உள்ள ஒரு ரோஸ் ஃப்ளவர் மூலமாக நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜ் ரோட்டில் வயன் யோசிச்சுட்டு நடந்துட்டு வரா. அவள் பேக் பேக்கில் செயின் ஓப்பன் ஆகியிருக்கு. அது அவளுக்கு தெரியல. ஜிமின் மாஸ்க் போட்டுட்டு கையில் ஒரு ரெட் ரோஸோட அவன் பின்னாடி வரான். அப்போ ஜிமின் வந்து எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்றான். அப்போ வயன் வந்து திரும்பி பார்க்குறா. நீங்களா நேற்று என் கேப் எடுத்துகிட்டு தந்தீங்களே, அது அந்த ஸ்டேஞ்ச் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜிமின் சொல்கிறா, மாஸ்க்குள்ளேயே வந்து சிரிச்சிட்டு உங்கள் பேக் செயின் ஓப்பனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போ வந்து ஜிமின் வந்து அவன் கையில் வந்திருந்த அந்த ரெட் ரோஸோட அந்த முள் வந்து என்னென்னா, ஜென்டலாக வயனோட பேக் செயினை மேலே வந்து தூக்கி க்ளோஸ் பண்ணுறான். அவனோட அந்த விரல் வந்து சாஃப்டாக வயன் தோல் மேலே படுது. இப்போ வயன் வந்து ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆகி அவன் ஐஸே வந்து பார்க்குறான். ஹோ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வயன் சொல்கிறான். தென் ஜிமின் வந்து சொல்கிறான், வெல்கம். அந்த ரோஸை வயன் கையில் தந்துட்டு திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறான். தேங்க்யூ வயன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஆர்மிஸ். நெக்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.